ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். 2026 வரப்போது. ஆல்மோஸ்ட் நம்ம 2025ஓட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். நான் இந்த வரப்போகிற வருஷம் 2026 நான் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகியே ஆகணும் அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் மைண்டில் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப்போடு இருப்பீங்கள்ல, அவங்க எல்லாருக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக 2026 ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கணும். அதுக்காக தான் இந்த பெரிய விஷஸ். அண்ட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க இந்த 5 விஷயத்த நான் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை கேட்குறவங்க ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணுறவங்களாகவும் இருப்பீங்க, சிலர் ஃபாலோ பண்ணாதவங்களாகவும் இருப்பீங்க. சிலர் 1-2 பண்ணுவீங்க, 1-2 பண்ண மாட்டீங்க. இந்த 5 விஷயத்தையும் கரெக்டாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு விஷயமே பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. 100% நான் கேரண்டியோடு நான் சொல்கிறேன். ஆண்களுக்கும் இது பொருந்தும், பெண்களுக்கும் இது பொருந்தும். நம்ம சேனலில் பெண்கள் நிறையா பார்க்குறனால இது உங்களுக்காக நான் மெயினாக சொல்கிற மாதிரி சொல்கிறேன். பட் மென்ஸுக்குமே இது ரொம்ப பொருந்தும். ஃபெர்டிலிட்டி பிரச்சனை அப்படின்றது இப்போ ரொம்ப நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன காரணம், ஃபுட்டு அது இதுன்னு நம்ம சொன்னாலுமே ஏதோ ஒரு ரீசன் வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணி நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறோம் அப்படின்றது தான் நமக்கு ஒரு விஷயமாக மைண்டில் இருக்கணும் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணும்போது. இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது உங்களோட ஃபெர்டிலிட்டி ஜேர்னிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ டக்குன்னு என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1 ஸ்ட்ரெஸ்ஸு ஆகவே கூடாது. நீங்கள் ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற நிலைமையில நீங்கள் இருந்தால் கூட ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் பேபிக்காகவும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, மற்ற விஷயங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம்னாலும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம், டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தை தங்குறதை ரொம்பவே டைரெக்டாகவே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அது சின்ன ஸ்ட்ரெஸ்னாலும் சரி, பெரிய ஸ்ட்ரெஸ்னாலும் சரி. ரொம்ப எப்போயாவது உங்களுக்கு கோவம் வருது, சண்டை வருது, அழுக வருது, அதெல்லாம் ஓகே. பட் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே ஸ்ட்ரெஸ்லேயே இருக்குது, சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஹாப்பியாக இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கிறது, எந்நேரமும் கவலை, கோபம் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஹார்மோன்ஸ் எக்குத்தப்பாக உடம்புல ப்ராப்ளம் உண்டு பண்ணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசால் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் பேபி இம்ப்ளான்டேஷன் எல்லாத்தையுமே பாதிக்கும். இதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் உங்கள் ப்ரெக்னென்சி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் கண்டிப்பாக ஹோப்போட ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 2 என்ன அப்படின்னா, சத்து மாத்திரைகள் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கோங்க. நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாலும் சரி, ட்ரீட்மெண்ட் இல்லாதவங்களாலும் சரி, ஃபோலிக் அண்ட் விட்டமின் டேப்லெட்ஸ் மெடிக்கல் ஷாப்லேயே தாராளமாக கிடைக்கும். ஸோ ஒரு அப்பலோ, ஒரு நல்ல மெடிக்கல் ஷாப்பில் ஃபோலிக் விட்டமின் டேப்லெட் அப்படின்னு கேட்டிங்கனாலே பெண்களுக்குரிய டேப்லெட்னாலே கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்த்துட்டு. ஃபோலிக் ஆசிட் மல்டி விட்டமின் டேப்லெட், ப்ரீனட்டல் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கக்கூடியது. வெளிநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நார்மலாக பார்த்திங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே இந்த ப்ரீனட்டல் டேப்லெட் வச்சுருப்பாங்க. குழந்தை தரிக்க தேவையான எல்லா சத்துக்களும் அடங்கிய அந்த டேப்லெட்டை தான் ப்ரீனட்டல் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவில் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது சிலருக்கு கொடுப்பாங்க. சில டாக்டர் ஃபோலிக் ஆசிட் எடுக்காமையே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது. பட் இந்த டேப்லெட்ஸ் ரொம்ப முக்கியம் குழந்தை தங்குறதுக்கு. நீங்கள் மற்ற விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலும் இதையும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட் இல்லாதவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் மெடிக்கலில் கூட வாங்கி, ஏன்னா இது சத்து மாத்திரை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணியே ஆகணும். நீங்கள் மற்றது நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டேப்லெட் எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் ஏதாவது ஒரு உடம்பு அசைச்சு கொடுக்குற ஒரு வேலைகள் கண்டிப்பாக பண்ணணும். இதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணாதவங்க, நான் இந்த சொல்கிற 5 விஷயமுமே நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும், ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்குமே பொருந்தும். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உடம்பை நீங்கள் அசைச்சு கொடுத்து வேலை செய்கிறீங்களோ, ஏதோ ஒன்று வாக்கிங் ஆர் ஒரு எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் யூட்ரஸோட ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் யூட்ரஸ்க்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், ஓவலேஷன் ஆகும், இம்ப்ளான்டேஷன் ஆகும், பேபி ஹெல்த்தாக வளரும், எல்லாமே உங்களோட டியூப் ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ 2026 இதுக்கு முன்னாடி நான் ரெகுலராக பண்ணலைன்றவங்க கூட இனிமேல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 என்ன அப்படின்னா, ஃபுட் ஹேபிட் ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக தான், நான் வீக்லி ஒன்ஸ் நான் ஜங்க் சாப்பிட்றேன், எனக்கு பிசிஓடி இருக்குது, ஓகேவான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இது ஓகே இல்லை. மாதம் ஒரு நாள் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா 15 நாளைக்கு ஒரு தடவை கூட சாப்பிட்லாம். வாரம் ஒரு நாள்ன்றது அதிகம், மாதம் 4 நாள் வாய்ப்பே இல்லை.
நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து நீங்கள் மற்ற நாள் நல்லா சாப்பிட்ற உங்கள் ஹெல்த்தை ஃபுல்லாக அந்த ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ற ஜங்க் வந்து உங்களுக்கு வந்து நாக் அவுட் பண்ணிடும். அதிக கேலரி, ஆயில், பேட் ஆயில், என்ன உணவு, அதில் என்ன பொருள் மசாலா போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து இதெல்லாம் இருக்கிறது வந்து பிசிஓடிக்கு எதிரி. ஆயிலு, கார்பு, சுகரு இது எல்லாமே பிசிஓடிக்கு எதிரி. ஜங்க் ஃபுட்னாலே அதுதான். என்ன ஜங்க் ஃபுட்டுனா என்ன, பீஸா, பர்கர், நூடுல்ஸ், பரோட்டா இதெல்லாம் ஜங்க். இதில் எல்லாத்துலேயுமே கார்பு, ஆயில் இதுதான் நிறையா இருக்குது. இது வந்து பிசிஓடிக்கு எதிரி மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டு. ஸோ வந்து ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. மாதம் ஒரு நாள் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உணவு முறை, நீங்கள் சாப்பிட்ற உணவு முறை வந்து ஹெல்த்தாக மாற்றிக்கோங்க. நான் வீட்டில் சமைக்கிறது தான் சாப்பிட்றேன், காய்கறி சாப்பிட்றேன், நல்ல பழங்கள் சாப்பிட்றேன், ஓகே ப்ரோட்டீன் எங்கே, ப்ரோட்டீன் வேணும்ல, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட்ருக்கோமா, அதாவது இத்தனை வெயிட்டுக்கு இவ்வளோ, கிலோகிராமுக்கு இவ்வளோ ப்ரோட்டீன்னு ஒரு சில குரூப் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களால் எடுக்க முடிஞ்சதுன்னா எடுங்க. அந்த மாதிரி முடியலை அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முட்டை, பன்னீர், தயிர், இந்த மாதிரி உங்களால் பயிறு, மீல் மேக்கர், சோயா, இந்த மாதிரி சிம்பிள் உங்களுக்கு ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்க முடியுதுனாலும் எடுங்க. ஸோ ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஃபைபர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காய்கறிகள் சாப்பிட்ணும், கார்பும் இருக்கணும், கார்போஹைட்ரேட்டும் வேணும். ஆனால் நிறைய கார்போஹைட்ரேட், கொஞ்சம் ப்ரோட்டீன், கொஞ்சம் காய்கறி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நல்ல காய்கறி, ஒரு வேளைக்காவது நல்லா நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. நைட்டில் கூட இல்லாட்டியும் பரவாயில்ல, மத்தியானத்துக்காவது நிறைய காய்கறி சாப்பிடுங்க. காலையில் ப்ரோட்டீன் இருக்க உணவுகள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக காலையில் நீங்கள் சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ உணவு முறைன்னும் போது ஹெல்த்தானா வீட்டில் சாப்பிட்றேன் நான் ஹெல்த் அப்படின்றது கிடையாது. நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் இருக்கணும், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்பு, ஹெல்த்தான கார்பு, தானியங்கள், சப்பாத்தி, மில்லட்ஸு, ரைஸு, இந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நம்பர் 5 லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் நான் சொன்ன 4 பண்ணினாலே இது அந்த 5 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கரெக்டான வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப அண்டர் வெயிட் இருந்தாலும் ஃபர்டிலிட்டிக்கு பிரச்சனை, ஓவர் வெயிட் இருந்தாலும் ஃபர்டிலிட்டிக்கு பிரச்சனை. ஸோ வெயிட் கம்மியாக இருக்கீங்க, உங்களுக்கே தெரியும்ல, உங்கள் ஏஜுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் நீங்கள் வெயிட் கம்மின்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ஃபர்டிலிட்டி பிரச்சனை வரும். அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அதை விட ஃபர்டிலிட்டி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ கரெக்டான வெயிட் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அண்டர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடம்புலலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய ஒரி பண்ண வேணாம். கொஞ்சம் வந்து ஃபேட், நல்ல குட் ஃபேட் இருக்கக்கூடிய நல்லா நட்ஸு, சீட்ஸு, நான்வெஜ், மில்க், முட்டை இதெல்லாமே குட் ஃபேட்டு. இது சாப்பிட்டிங்கனாலே போதும், நல்ல வெயிட் போடும் உங்களுக்கு. நல்ல குட் ஃபேட்டு சாப்பிட்ணும். கழுததை சாப்பிட்டு வெயிட் போட்டுச்சுன்னா அதுக்கு நீங்கள் ஒல்லியாகவே இருந்துட்டு போயிடலாம். ஸோ குட் ஃபேட் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் சாப்பிட்ணும். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், கேலரி கம்மி பண்ணணும், கார்பு கம்மி பண்ணணும், ஆயில் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, ஃபேட் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, உடம்பு மூமெண்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும், நிறையா நடக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ வந்து வெயிட் கம்மியாக இருந்தாலும் ஃபர்டிலிட்டிக்கு பிரச்சனை வரும், அதிகமாக இருந்தாலும் ஃபர்டிலிட்டிக்கு பிரச்சனை வரும். இந்த சொன்ன 5 விஷயங்கள் பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். ஸோ இந்த வருஷத்தில் நான் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ப்ரெக்னென்சி ஹார்மோனை அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், விமென்ஸ்க்கும் சரி மென்ஸ்க்கும் சரி. நம்பர் 2 வந்து சத்து மாத்திரை, ஃபோலிக், விட்டமின் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கணும். நம்பர் 3 வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஈவன் நீங்கள் ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பண்ணணும். ஒர்க் போகிறவங்களும் இதுக்காக ஒரு 30 மினிட்ஸாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோகா, வாக்கிங் ஆர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4 வந்து நோ ஜங்க், நல்ல ஹெல்த்தான உணவுகள், பேலன்ஸ்டு ஃபுட்டு வந்து எடுக்கணும். டயட்டுன்ற பேரில் ரொம்ப கம்மியாக சாப்பிட்டாலும் பாடி வீக் ஆகும். பேலன்ஸ்டான உணவுகளை வந்து எடுக்கணும். நம்பர் 5 என்னது, கரெக்டான வெயிட். உங்கள் பாடிக்கு, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும். பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்தீங்கனாலே அது கேல்குலேட் பண்ணி சொல்லும் உங்களோட வெயிட் கரெக்டாக இல்லையான்னு. உங்களோட ஹைட் எவ்வளோ, உங்களோட ஏஜ் என்ன, நீங்கள் மென்னா விமனா ஆனா பெண்ணான்னு கேட்கும். அதை போட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கனாலே உங்கள் வெயிட் இவ்வளோ தான் நீங்கள் இருக்கணும், ஐடியல் வெயிட்டுன்னு வரும். அதை விட கூட குறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை, அதையும் நீங்கள் சரி பண்ணணும். இந்த 5 விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேபி வந்து கண்டிப்பாக 2026 வந்து ஓகே ஆகிடும். கரெக்டாக இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூ இயர் வரைக்கும் கூட வெயிட் பண்ண. இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு தெரில, இன்னும் 4 நாள் இருக்குது நியூ இயருக்கு.
நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த டேயில் இருந்தே நீங்கள் வந்து உங்களே மோட்டிவேட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து உணவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் ஏன்னா உங்களுக்கு உணவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு வந்து அதிகமாகும். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டது எல்லாருக்கும் நடக்கணும். இதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.